கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை சங்கீதம் 120 அதிகாரம் 1 வசனம். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். பிரியமானவர்களே, ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் நமக்கு இருக்கும் ஒரே ஆதாரம் நம் கர்த்தர் இயேசு கிறிஸ்து தான். நம் மனதிற்கு மட்டுமே தெரியும் நம்முடைய கஷ்டங்கள். மற்றவர்கள் பரியாசம் பண்ணுவார்களோ, மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்வார்களோ என்று அச்சப்பட்டு யாரிடத்திலும் நம்முடைய கஷ்டத்தை சொல்வதில்லை. ஆனால் ஆண்டவர் நம்மை அறிந்து வைத்திருக்கிறார். அவரிடத்தில் நம்முடைய நெருக்கத்தை, கடினமான சூழ்நிலையை சொல்லும்போது நமக்கு செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். உங்கள் சூழ்நிலையை மாற்றும் வல்லமை கர்த்தருக்கு உண்டு. கடன் பிரச்சனையால் நெருக்கத்துக்குள் இருக்கிறீர்களா? கர்த்தர் ஒரு வழியை உண்டு பண்ணி கடன் பாரத்தை எடுத்து போடுவார். பிள்ளைகளுக்கு சீக்கிரத்தில் திருமணம் ஆக வேண்டுமே என்று புலம்பி அழுது கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள், அவர் செவி கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை கொண்டு வருவார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலும் ஒருவித மனபாரங்களோடு உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க. அவர்களுடைய மனதில் இருக்கும் டிப்ரெஷன் எல்லாம் மறைந்து சமாதானம் கிடைக்கட்டும். நீங்கள் அவர்களுடைய வாழ்வில் புதிய காரியங்களை செய்யுங்க. ஆச்சரியமான வழிகளில் நடத்தி சாட்சியாய் இருக்கும்படி செய்யுங்க. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க. மற்றவர்கள் கண்களுக்கு முன்பாக மேன்மையாய் வைங்க. எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். அவர்களுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.